தலைப்பு தாவீதின் கூடாரம், தாவீதின் திறவுகோல், தாவீதின் குமாரன். இந்த மூன்றையும் சேர்த்து உங்களுக்கு தலைப்புகளாக கொடுத்திருக்கிறோம். ஆமென். சொல்லுவீங்களா? மறந்துட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. தாவீதின் தாவீதின் தாவீதின். இந்த மூன்றும் ஒருவரையே அது குறிப்பிடுகிறது. அதை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். அதை குறித்து இந்த காலவெளியிலே தியானிப்பது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. வேதாமத்தை கொண்டு வந்தவங்க எல்லாம் ஆமேன் என்று சொல்வோமா? இப்பொழுது வேதாமத்தை திறந்து ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். அதைத் தொடர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்க கேட்போம். யாவரும் சேர்ந்து வாசிக்கிறவர்களோடு வாசிப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். வாசிப்போமா? ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல சாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 16-17. எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆமென் சொல்வோம். ஹல்லேலூயா. வேதத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு கதாபாத்திரம் தாவீது. சிறு வயதிலிருந்தே தாவீது இந்த சாமுவேல் தீர்க்கதரிசன புஸ்தகங்கள், சங்கீதங்கள் எல்லாம் நம்ம விரும்பி வாசிக்கிறோம். நானும் வாசித்து அதில் ரொம்பவும் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு நபர் உங்களைப் போல. அதனால் திருமணமாகிறதுக்கு முன்னே பெண்களுக்கு நிறைய கனவுகள் உண்டு. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நிறைய கனவுகள் உண்டு. எனக்கும் ஒரு கனவு இருந்தது. நான் என்ன யோசித்தேன்னா, எனக்கு திருமணமாகி எனக்கு ஆண் குழந்தைகள் பிறந்தா எனக்கு பிறக்கிற ஆண் குழந்தைக்கு முதல்ல டேவிட் என்று பேர் வைப்பேன் என்று மனதில் அப்படி ஆசைப்பட்டதுண்டு. ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், என்னுடைய கணவருக்கே அந்த பெயரோடு தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அவர் பெயரே டேவிட். என் பிள்ளைகளுக்கும் வேதத்தில் நான் ரசிக்கிற ரொம்ப விரும்புகிற நல்ல பெயர்கள் தான் ஜான் பிரகாசம், டெரி டிமத்தின்னு வேதத்தில் இருக்கிற நல்ல கதாபாத்திரங்கள் பெயர்களை தான் நாங்கள் சூட்டி அவர்களிலும் கர்த்தர் அதை ஆசீர்வதித்து அந்த நல்ல பெயர்களை சூட்ட கிருபை செய்தார். என் கணவர் கொஞ்சம் குறும்பெல்லாம் இருக்கும் வீட்டில் அவருக்கு. அதனால் அந்த குறும்பை இப்போ வெளியில் சொல்ல நான் தயங்க மாட்டேன்னு சும்மா சொல்கிறேன். என் பேர பிள்ளைகள்லாம் ரொம்ப அவர்கிட்ட கொஞ்சுவாங்க, விளையாடுவாங்க. அவரும் ரொம்ப கொஞ்சுவாங்க. நல்ல பிள்ளைகள், பேர பிள்ளைகள் மேலே அவருக்கு ரொம்ப அன்பு. டெபோரா பிறந்ததுலேருந்து இப்போ எங்கள் கடைசி குட்டி மேடி, இவங்களுக்கெல்லாம் உங்கள் கிராம்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லி கொடுத்துருவாரு? கிங் டேவிட். அந்த பிள்ளைங்க எப்பவுமே உங்கள் கிராம்பா பேர் என்ன? என் பேர் கெட்ஸின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் கிராம்பா பேர் என்ன? கிங் டேவிட் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அதுங்க ஒரு அளவு வளர்கிற வரைக்கும் அது மறக்கவே இல்லை. இப்போது டெபரா கேட்டிங்கன்னா இப்போ கரெக்டாக பேர் சொல்லுவாள். ஆனால் மேடி கேட்டிங்கன்னா கிங் டேவிட் அப்படின்னு சொல்லுவாள். இப்படி அவருக்கு தாவீதுன்ற பேர் ஆண்டவர் கொடுத்தார். நம்ம எல்லாருக்குமே தாவீதை பற்றி ரொம்பவே பிடிக்கும். வேதத்தில் மையமாக இருக்கிற புஸ்தகம் என்ன புஸ்தகங்க? சங்கீத புஸ்தகம். சங்கீதம் படிக்காத நபர் இங்கே ஒருத்தர் கூட இருக்க மாட்டீங்க. எல்லாருமே விரும்பி விரும்பி சங்கீதங்களை வாசிக்கிறோம். அது நமக்கு ஆறுதலை தருகிறது, உற்சாகத்தை தருகிறது, பல நன்மைகள், பல ஆசீர்வாதங்கள் சங்கீத புஸ்தகத்தில் பெற்றுக்கொள்கிறோம். தாவீது என்ற பெயர் மாத்திரம் வேதத்தில்
இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தபடியாக அதிகமாய் குறிப்பிடப்பட்ட சொல்லப்பட்ட பெயர் தான் தாவீது. 1140 முறை தாவீது என்ற பெயர் திரும்ப 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 வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இங்கே நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாட்களில் நான் எந்த கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து மீண்டும் அதை நிலைநாட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காரு. தாவீதின் கூடாரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோசேயின் கூடாரம் இருந்தது, சாலமோனின் தேவாலயம் இல்லை கூடாரம் இருந்தது, சாலமோனின் கூடாரமும் இருந்தது, இல்லை நம்ம சாலமோன் தேவாலயம் என்று சொல்லுகிறோம். இந்த மூன்றுமே இயங்கின நாட்கள் இருந்தாலும் ஆண்டவர் எதை தான் மீண்டும் கடைசி நாட்களிலே நான் நிலைநாட்டுவேன்றாரு? தாவீது. அப்படின்னா தாவீதின் கூடாரம் கொஞ்சம் சிறப்பு, அது தேவனுடைய உள்ளத்தை கவர்ந்தது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெல்கம் டு த டேபர்னாக்கிள் ஆஃப் டேவிட். வருக வருக தாவீதின் கூடாரத்துக்குள்ளே வருக. பக்கத்தில் பார்த்து வர வச்சிருங்க. யாரும் தாவீதின் கூடாரத்துக்கு வெளியில் இருக்கக்கூடாது, எல்லாருமே தாவீதின் கூடாரத்துக்குள்ளே வந்துடணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தாவீது தேவனை ஆராதிப்பதிலே சிறந்தவன். தாவீது என்று பெயர் சொன்னாலே பின்னாடி நமக்கு ஒரு டைட்டில் ஞாபகம் வருகிறது, ஆராதனை வீரன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்பொழுதும். சும்மா சங்கீதங்களை ஆரம்பிச்சா எல்லாமே தாவீதனுடைய பாடல்கள் நம்ம உள்ளத்தை நிரப்புகிறது. ஹல்லேலூயா. இப்படி தாவீது கர்த்தரை துதிப்பதிலே சிறந்தவனாய் வாழ்ந்தான். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாரையும் ஆண்டவர் உள்ளத்துக்குள்ள ஒரு உணர்வை வச்சிருக்காரு. நம்ம உள்ளத்தில் யாரையோ ரசிக்கவும் யாரையோ பிரைஸ் பண்ணி துதிக்கவும் ஒரு உணர்வு நமக்குள்ள இயல்பாகவே இருக்கிறது. ஆனால் அதை தாவீது கர்த்தருக்கு நேராக திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா. தாவீது தன் தேவனையே உயர்த்தி, தன் தேவனையே ரசித்து, தன் தேவனையே புகழ்ந்து வாழ்ந்த ஒரு சிறந்த மன்னன் தான் தாவீது. ஹல்லேலூயா. தாவீதின் கூடாரம் என்று சொன்னாலே துதி ஆராதனை நிரம்பின ஒரு கூடாரம். மோசேயின் கூடாரமும் அமைக்கப்பட்டிருந்தது. மோசேயின் கூடாரத்தில் எல்லாம் பலி செலுத்த ஓடி வருவாங்க. குற்ற உணர்வோடு பாவம் இல்லை தவறுகள் செய்யும் பொழுது பலி செலுத்த ஓடி வருவார்கள். பலி செலுத்தி பின்பு பிறகு போய் விடுவார்கள். ஆனால் தாவீதின் கூடாரத்தில் அப்படி இல்லைங்க, துதிக்கவே ஓடி வருவார்கள். கர்த்தரை கம்பீரமாய் துதித்து அவர் பிரசன்னத்தில் மகிழ தான் ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா. தாவீதின் கூடாரம் என்று சொல்லும் பொழுதே அதில் நிறைய சிறப்புகள் உண்டு. அந்த சிறப்புகள் எல்லாவற்றையும் நாம் தியானிக்க இந்த காலவெளியிலே நேரம் போதாது. ஆகவே வேகமாக சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். தாவீதுக்கு தெரியும், நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்பவர். சங்கீதம் 22:3 சொல்லப்பட்டிருக்குது, துதிகளின் மத்தியிலே இஸ்ரவேலின் தேவன் என்ன செய்கிறாரா? வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாய் இருக்கிற தேவரீரே நீர் பரிசுத்தர் என்று கர்த்தரை உயர்த்துகிறான். ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை ஆராதிப்பவன். அவன் வாழ்க்கையில் அவன் ஒன்றில்லாத நிலையிலிருந்து மேலே வருகிறார். ஆனால் எந்த நிலையில் இருந்தாலும் துதிப்பதிலே அவர் மாறவே இல்லை. வாழ்க்கையில் உயர்வுகள் வந்துவிட்டது, ஆகவே இனி நான் முன்னை போல துதிக்க மாட்டேன், கை கட்டி நின்று மற்றவர்களை வேடிக்கை பார்ப்பேன் என்பதல்ல. அவர் எந்த நிலையிலும் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தார். வாலிப வயதில் கர்த்தரை எப்படி துதித்தாரோ அப்படி தான் ராஜாவாய் சிங்காசனத்தில் அமர்ந்த நாட்களிலும் கர்த்தரை துதிப்பதில் குறைவே இல்லை அவர் வாழ்க்கையில் என்பதை அறிந்தவர்கள் தாவீதுக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆராதனைக்கு ஓடி வருகிறோம். நம்முடைய பெத்தேல் சிட்டி கேத்தீட்ரல் பொறுத்த வரைக்கும் மோர் தென் 50%
நல்ல 6:30 6:45க்குள்ள எல்லாம் ஓடி வருகிறார்கள். அவளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள்லாம் தாவீதின் வாரிசுகள், கர்த்தரை துதிக்கவே வாழ்கிறவர்கள். ஆமென். ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எந்த ஜனம்? பக்கத்தில் பசங்க, அதில் நானும் ஒருத்தி. கர்த்தர் என்னை அவரை துதிக்கவே இந்த பூமியில் படைச்சிருக்காரு. ஆமென். ஒரு சிலர், நான் யாரையும் குறைப்படுத்தலை, அவர்கள் பாட்டெல்லாம் முடிஞ்சிட்டு பாதி எல்லாம் முடிஞ்ச பிறகு கிட்டு ஓடி வருவாங்க. அது ஒரு வாரம் தான் அப்படி லேட்டானா பரவாயில்ல. அது லைஃப் ஸ்டைலே நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது. லைஃப் ஸ்டைலே எப்படி இருக்குது? அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி கரங்களை குலுக்கி, ஐயா லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கோங்க. சொல்லுங்கள், லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கோங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை நேரத்தோடு ஓடி வந்து அவரை துதிக்க. தாவீது ஒரு பெரிய ராஜா. அவருக்கு ஏகப்பட்ட என்ன சொல்கிறது, டிமாண்ட்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். வாழ்க்கையில் நிறைய பொறுப்புகள், வேலைகள் இருந்தாலும் ராஜாவுக்கு எவ்வளோ இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் அதையெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் குப்பையில் போட்டுட்டு குறித்த நேரத்துக்குள்ளே கர்த்தரை துதிக்க ஓடி வந்த மன்னன் தான் தாவீது. அவர் தான் சொல்கிறாரு, 1000 நாளை பார்க்கலும் உடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. 84 சங்கீதம் 10 சொல்லுகிறார், ஆகாமிய கூடாரங்களில் நான் வாசமாய் இருப்பதிலும் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் இருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அவருக்கு துதியில இருக்கிற அந்த ஆசீர்வாத ரகசியம் என்ன என்பதை அறிந்தவர். ஹல்லேலூயா. இந்த தாவீதின் கூடாரம், நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக போகாமல் நமக்கு வேண்டியதை மாத்திரம் இந்த காலவெளியிலே சிந்திக்க போகிறோம். தாவீதின் கூடாரத்தின் சிறப்பன் அம்சங்கள் என்ன? அப்படி என்னங்க அந்த கூடாரம் மாத்திரம் ஆண்டவர் உள்ளத்தை அவ்வளோ கவர்ந்தது? அவர் தானே மோசேயின் கூடாரத்தை ஏற்படுத்தினார். சாலமோன் தேவாலயத்தையும் அவர் ஆசீர்வதித்தார். ஆனால் கடைசி நாட்களில் தாவீதின் கூடாரத்தை தான் நான் மீண்டும் எடுப்பிப்பேன், மீண்டும் கட்டுவேன், அதை ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுவதற்கு என்னங்க அப்படி ஒரு ஸ்பெஷல் இந்த தாவீதின் கூடாரம் என்று நாம் யோசித்து பார்த்தால் அதில் சில ஸ்பெஷல் காரியங்கள் இருந்தது. ஹல்லேலூயா. தாவீதின் கூடாரம் தாவீதின் அந்த நகரத்திலே அமைக்கப்பட்டது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் வீட்டில் போய் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் முதல் ஒரு 10-12 அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். எப்படி இந்த பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் அந்த தேசத்தில் வந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த ஜனங்களை மேற்கொண்டாங்க. காரணம், இவர்கள் ஆசாரியனாக ஏலியின் பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தார்கள். அது தேவன் எச்சரித்தும் அவர் மனம் திரும்பலை. ஆனால் அந்த உடன்படிக்கை பெட்டி வெளியில் போயிடுச்சு. ஆனால் அதை திரும்பவும் அந்த கூடாரத்துக்குள்ளே கொண்டு வர தாவீது தன் ராஜாவான உடனே அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரணும்னு முயற்சித்தார். 1 நாளாகவும் 16ஆம் அதிகாரத்தில் 1-4 பார்த்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி அவர் திரும்ப கொண்டு வருகிறார் முறைப்படி. ஆனால் இந்த முறை கிபியோன் மேலே மோசேயின் மலை மேலே மோசேயின் கூடாரம் இருந்தது. ஆனால் அங்கே கொண்டு செல்லாமல் கேபிட்டல் சிட்டி தாவீதின் நகரத்துக்குள்ளே அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து அவர் வைக்கிறார். அதற்குன்னு ஒரு தனியாக கூடாரம் அமைக்கிறார். புரியுதுங்களா? இன்னொரு பக்கம் மோசேயின் கூடாரம் கிபியோன் மேட்டின் மேலே ஷைலோ என்ற பட்டண அந்த இடத்துல அமைந்திருந்தது. ஆனால் அங்கே அவர் கொண்டு போகவில்லை. இவருடைய தலைநகரமாகிய தாவீதின் அந்த பட்டணத்திலே, அந்த தலைநகரத்திலே அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு போய் வைத்து அவர் என்ன செய்கிறார் என்றால், அங்கே தேவனை துதிக்க ஆராதிக்க ஒரு விசேஷித்த கூடாரமாய் அதை மாற்றி கர்த்தரை துதிக்கும்படியான ஸ்தலமாய் ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். 1 நாளாகமும் 16:37 வாசிக்க கேட்போமா? பின்பு பெட்டிக்கு முன்பாக நித்தம் அன்றாடாக முறையாய் சேவிக்கும்படி அவன் அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆசாப்பையும் அவன் சகோதரரையும் ஓபேத் ஏதோமையும் அவர்களுடைய சகோதரராகிய 68 பேரையும் வைத்து. ஆமென். ஹல்லேலூயா. அங்கே அநேக ஆசாரியர்களையும் அந்த லேவியர்களையும் நிறுத்தி
அங்கே கர்த்தரை துதிக்கும்படியாக அவன் ஏற்படுத்துகிறான். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி மாத்திரம் மோசேயின் கூடாரத்திலே வைக்கப்பட்டிருந்ததென்றால் திரைச்சீலைக்கு பின்பாக தான் அது வைக்கப்பட்டிருக்கும். யாரும் அதை கண்கூடாக பார்க்க முடியாது. ஆனால் தாவீதின் கூடாரத்தில் திரைச்சீலையே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்க என்ன இல்லை? திரைச்சீலை இல்லை. ஆனால் அந்த உடன்படிக்கை பெட்டி எல்லாரும் பார்க்கிற மாதிரி, எல்லாரும் தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்கிற மாதிரி, அங்கே அதன் அருகே லேவியர்கள் நின்று கர்த்தரை துதிக்கும்படியாக, மக்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக அதை ஓப்பனாய் அவன் உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறான். ஹல்லேலூயா. எது தேவனுடைய சிந்தையில் திட்டமாய் இருந்ததோ, கடைசி காலத்துக்கு எது தேவனுடைய விருப்பமாய் இருந்ததோ அதை அப்படியே அந்நாட்களிலே நிறைவேற்றின ஒரு நல்ல தேவ மனிதன் தான் தாவீது. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் எல்லாரும் என்ஜாய் பண்ணும்படியாக ஓப்பனாக அந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீதின் கூடாரத்திலே வைக்கிறான். உள்ளே நுழைகிறவர்கள் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாக, தேவனை தொழுது கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. அவருடைய பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் துதியோடும் மகிழ்ச்சியோடும் பிரவேசித்து கர்த்தரை ஆராதிக்க அந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே 10 மேலே கேருபீன்கள் வைக்கப்பட்டிருந்தது, 10 கற்பனை பலகை வைக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரம் இல்லை, ஆரோனின் துளிர்த்தக்கோல் இருந்தது. அப்புறம் மன்னா வைக்கப்பட்டிருந்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த உடன்படிக்கை பெட்டியை ஓப்பனாக எல்லாருக்கும் திறந்து கொடுத்து இன்றைக்கு ஒவ்வொரு உள்ளத்திலேயும் உடன்படிக்கை பெட்டியை நிலைநாட்டி வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க எல்லாருக்கும் அதை ஆண்டவர் அனுகூலமாய் மாற்றி தந்திருக்கிறபடினால ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயின் கூடாரம் அங்கே இருந்தது. ஆனால் அங்கே வெறும் மிருக பலிகள் மாத்திரம். மக்கள் வந்து பலி செலுத்திக்கிட்டும் போய்கிட்டும் இருந்தாங்க. அது அங்கே இருந்தது. ஆனால் தாவீதின் கூடாரத்தில் இரண்டாவதாக மிருக பலியே செலுத்தப்படவில்லைங்க. என்ன செலுத்தப்படவில்லை? மிருக பலி செலுத்தப்படவே இல்லை. எல்லாம் ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அங்கே உண்மையான there was no ரிச்சுவல்ஸே இல்லை, சடங்காச்சாரங்கள் இல்லை. தேவனோடு கூட உறவுக்கு தான் அவன் முக்கியத்துவம் கொடுத்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உறவு தான் அங்கே முக்கியம், சடங்காச்சாரங்கள்லாம் முக்கியம் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வந்தா இன்னைக்கு நம்ம பாடணும்ல, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், என் தேவனே உம்மை நேசிப்பேன் என்று பாடணும்லங்க. இதுதான் தேவன் நம்மோடு கூட உறவு கொள்ள விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த உறவு தாவீதின் கூடாரத்திலே இருந்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதுக்குங்க சர்ச்சுக்கு வரோம்? எதுக்குங்க ஆராதனைக்கு வரோம்? யாரோ ஒரு கொயர் பாடுறாங்க, யாரோ மியூசிக் போடுறாங்க, அப்படி கை கட்டி நின்று அப்படி கொஞ்சம் பயபக்தியாக கொஞ்ச நேரம் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுக்காக வரோம்? இல்லை இல்லை. என் ஆத்துமா கர்த்தரை துதிக்கத்தக்கதாக, தேவனோடு கூட அண்டிக் கொள்ளத்தக்கதாக, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்ற அவரை துதிக்க தான் நான் ஓடி வருகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி பலமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 69 30-31 தாவீது அந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டே இந்த சத்தியத்தை அறிந்து அவர் எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்காரு பாருங்க. வாசிக்க கேட்போமா? தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிக்குழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பாருங்க, நீங்க வாயை திறந்து
நல்லா கர்த்தருக்கு பாட்டை பாடும்போது நீங்கள் ஆடு மாடுகள் பலி செலுத்துவதற்கு சமமாய் இருக்கிறது. அவர் உதடுகளின் துதி, அந்த ஸ்தோத்திர பலியில தான் அவர் பிரியமாய் இருக்கிறார். காளை, எருது, மாடு, இந்த புறாக்கள் இதெல்லாம் அன்றைக்கு மோசேயின் கூடாரத்தில் எவனும் வெறுமையாக உள்ள நுழைய மாட்டான். எல்லாம் எதையோ ஒன்று இழுத்துட்டு வரணும். மாடை இழுத்துட்டு வரணும், ஆடை இழுத்துட்டு வரணும், இல்லை புறாக்கள் ஏழ்மையாக இருக்கிறவள் புறாக்களையாவது சுமந்துட்டு வரணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் அப்படி அங்கே வந்தோம், எவ்வளோ ஃப்ரீயாக நடந்து வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே வந்து ஃப்ரீயாக வந்து நின்றுட்டு உள்ளத்தை திறந்து தேவனோடு கூட உறவு கொள்ளாமல் வாயை திறந்து துதிக்கிறதுக்கு கூட நிறைய பேர் வாயை திறக்காம இருந்தா எப்படிங்க கர்த்தரோடு கூட உறவு கொள்ள முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்காக தம்மையே கொடுத்து தம்முடைய முழு அன்பையும் வெளிப்படுத்தி இருக்க நாம் அதை அனுபவிக்கும் பொழுது வாயை திறந்து, என் இயேசுவே உம்மை நேசிக்கிறேன், என் இயேசுவே உம்மை நான் துதிக்கிறேன், என் இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன் என்று தாவீதை போல வாயை திறந்து துதிக்கும் பொழுது அவர் உள்ளம் பரவசப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்போ கொஞ்சம் கரங்களை உயர்த்தி வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை நேசிக்கிறவங்க மாத்திரம் சொல்லணும், மற்றவங்க கை கட்டி உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ். உம்மை நேசிக்கிறேன்ப்பா, உம்மை துதிக்கிறேன்ப்பா, உம்மை போற்றுகிறேன்ப்பா, உம்மை வாழ்த்துகிறேன்ப்பா. நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் அல்ல. உம்மை அல்லாமல் எனக்கு யார் இந்த பூமியில? உம்மை தவிர எனக்கு வேறொரு விருப்பம் இல்லை. உங்க பிரசன்னம் தான் என் இன்பம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவும் பேரிலே தாகமாய் இருக்கிறது. நல்ல வாயை திறந்த ஆண்டவர் கேட்கட்டும், உங்க வாய்மொழிகளை கேட்கட்டும். அதுல தான் ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவருக்கு ஒரு நேச கரவொலியை கொடுப்போமா? ஹல்லேலூயா. தாவீதின் கூடாரம் எப்படி இருந்தது? ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு இமேஜினேஷன். மோசேயின் கூடாரம் ரொம்ப சைலண்டாக இருந்தது. அங்கே வெட்டுற சத்தம், ஆசாரியர்கள் பலி செலுத்தக்கூடிய அப்படிப்பட்ட வேலைகள் தான் அங்கே ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் தாவீதின் கூடாரம் அப்படி இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அங்கே துதியின் சத்தம் கேட்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. உள்ளே நுழைகிறவர்கள் கர்த்தரை துதித்து கொண்டே நுழைவார்கள். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, துதிக்கும் பொழுதே ஒரு பலன் உண்டாதுங்க, துதிக்கும் போதே ஒரு மகிழ்ச்சி உண்டாகுதுங்க. பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்லுகிறவர் யார்? அதை அனுபவிக்கிறவர், அதை அபியாசப்படுத்துகிறவர் தான் சொல்றார். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப தாவீதின் கூடாரம் லைவ்லியா இருந்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பெத்தேல் சிட்டி கெத்தீட்ரல் மாதிரி உள்ள நுழையும் போதே நல்ல சந்தோஷமா எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரதர் எப்படி இருக்கிறீங்க, வாங்க கர்த்தரை ஆராதிக்க உள்ளே வாங்க என்று உள்ள வரும்போதே ஜெப சத்தம், துதி சத்தம், கர்த்தரை போற்றுகிற மகிமையின் சத்தம், அது சந்தோஷமான இடமா இருந்தது. ஹல்லேலூயா. அதற்குள்ளே பாடல் சத்தம் தொனித்து கொண்டே இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதங்கள் முழங்கி கொண்டே இருந்தது. 150 சங்கீதம் எழுதி வச்சிருக்கார் தாவீது. வாசித்து பாருங்க. வாழ்க்கையின் அனுபவம் எல்லாம் துதியாய் மாற்றிக்கொண்டார். பக்கத்தில் பாசுங்க, வாழ்வின் அனுபவம் எல்லாம் துதியாய் மாற்றிக்கொண்டார். அழுக வந்தா அவர் பிரசன்னம் தான், சந்தோஷம் வந்தா அவர் பிரசன்னம் தான், வெற்றி வந்தா அவர் பிரசன்னம் தான், தோல்வியானாலும் அவர் பிரசன்னம் தான், எல்லாமே அவர் பிரசன்னம். பிரசன்னம். worship was his lifestyle. அவருடைய துதியே வாழ்வாய் மாறிற்று. பக்கத்தில் பாசங்க, அப்படிதாங்க நம்ம வாழ்க்கை அமைக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல நல்ல கம்பீரமா கர்த்தரை துதிக்க, சத்தம் போட்டு கர்த்தரை கம்பீரமா துதிங்கன்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? அவர் சொல்றாரு, கம்பீர சத்தத்தை
அறிந்தவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். சொல்லுங்க, கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். உங்களுக்கு கம்பீர சத்தம் போட தெரியுமா? கம்பீர சத்தம் போட தெரியுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கெல்லாம் அப்படி வாய அப்படி டைட்டாக வச்சுருக்கத்தான் தெரியும், கம்பீர சத்தம் போட வராது அப்படின்றவங்க அப்படியே இருங்க. ஆனால் கம்பீர சத்தம் போட தெரிஞ்சவங்க மாத்திரம் இந்த கிரிக்கெட் ஸ்டேடியமோ மற்ற ஸ்டேடியமோ சினிமா தியேட்டரில் அல்ல, தேவ ஆலயத்திலே நம்முடைய தேவன் யார் என்பதை அறிந்து கொண்ட தேவ ஜனம் அவரை கம்பீரமாய் நல்ல ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை. சொல்லுங்க, இந்த குரல், இந்த ஜீவன், இந்த சுவாசம் எல்லாம் அவர் கொடுத்ததுங்க. எல்லாம் அவருக்கு தான். ஆமென். எல்லாம் யாருக்கு தான்? அவருக்கு தான். இன்னொரு முறை நல்ல கரங்களை தட்டி நல்ல ஹல்லேலூயா சத்தம் போடுங்க. உமக்கு மகிமை சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. பக்கத்தில் பாசன கேட்டு வாங்குற காரியம் இல்லைங்க, துதி உள்ளத்திலிருந்து பொங்கி பொங்கி வர வேண்டியது தான் துதி. ஹல்லேலூயா. கேட்டு ஆண்டவர் உங்கள்கிட்ட வாங்க வேண்டாம். ஆமென். அவர் யார் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறபடினால என்னால துதிக்காம அமர்ந்திருக்கவே முடியாது என்று சொல்லுகிறவர்கள் நல்ல. ஆமென். தாவீது தான் சொல்றார், சகல ஜனங்களை கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். 47ஆம் சங்கீதத்தில் சொல்றார், சகல ஜனங்களை எப்படி கர்த்தரை ஆர்ப்பரிக்கணுமா? கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ஆமென். கை கொட்டி. சில பேருக்கு கை தட்டுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டம். பக்கத்தில் பசங்க, நீங்கள் கை தட்டினா உங்களுக்கே சத்தம் கேட்க மாட்டேங்குது, நீங்கள் தட்டுற சத்தம் உங்களுக்கே கேட்கறதில்ல, அப்புறம் எப்படிங்க கம்பீரம் வரும்? இப்போ ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? அந்த சத்தம் பரலோகத்தை அசைக்கணும். பரலோகத்தை அசைக்கிற மாதிரி கை கொட்டி மேலே 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 மூலையில் இருக்கிறவங்க கூட come on, give him the honor. அவருக்கு மகிமை, அவருக்கு கனம், அவருக்கு துதி, அவருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரே ராஜா, அவரே தேவன், அவர் ஒருவரே கனத்துக்கு பாத்திரர். ஆமென். யார் யாருக்கும் எவன் கை தட்டுறான் மனுஷர்களுக்கு, ஆனால் ஒருவர் தான் இந்த கனத்துக்கு உரியவர். அவர்தான் நாம் ஆராதிக்கும் நம் ரட்சகர் இயேசு. ஆமென். கை தட்டும் போது பக்கத்தில் இருக்கிறவங்க கூட கை தட்டுறாங்களா இல்லையான்னு செக் பண்ணுங்க. அவங்களுக்கும் ஆசீர்வாதம் வந்துடணும்ல, அவங்களுக்கு ஆசீர்வாதம் வராமல் போயிடக்கூடாது. ஆமென். இப்படி நான் சொல்லிட்டே போனால் எனக்கு நேரம் இதிலே ஓடும். நான் தாவீதின் கூடாரத்திலே இருக்க விரும்ப மாட்டேன். அடுத்து திறவுகோலுக்கு போகணும், அடுத்து எல்லாத்துக்கும் போகணும். ஆமென். அது மாத்திரம் இல்லை, தாவீது சொல்கிறாரு, நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதியுங்கள். ஆமென். இந்த கரங்கள் 134ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலையும் 141:2 சொல்லப்பட்டிருக்கு. இந்த கரங்களை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது அது ஒரு பலிக்கு சமானமாய் இருக்கிறது என்று 141:2 சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். நீங்க ஒரு பலி செலுத்துவதற்கு ஈடா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பலினா கொஞ்சம் வலி இருக்கதா செய்யும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஐயோ என் கையை தூக்க முடியாதுங்க, ஐயோ ரொம்ப நேரம் தூக்க முடியும், அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. கை வலிச்சாலும் பரவாயில்ல. இங்கே வர்ஷிப் நடத்துகிறவங்களோ இல்லை மற்றவங்களோ உங்கள்கிட்ட சொல்லி வாங்க வேண்டாம். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா கையை உயர்த்தணும். ஆமென். மோசே எப்படி அமலேக்கியர்களை மேற்கொண்டான்? அவன் கரம் உயர்த்தப்படும் பொழுது அமலேக்கியர் மாண்டார்கள், விழுந்தார்கள், தோற்று போனார்கள்.
ஆமென். அவன் கரம் கீழே வரும்போது அமலேக்கியர் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அதில் அறிந்து கொண்டதுனால ஊரு மாறணும். அவன் கரத்தை பிடிச்சிக்கிட்டே காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கரத்தை பிடிச்சிக்கிட்டே உயர்த்திக்கிட்டே இருந்தான். மோசே நாள் முழுதும் உயர்த்திக்கிட்டே இருந்தான். இங்கே ஒரு 5 நிமிஷம் உயர்த்துறதுக்கு நம்ம எவ்வளோ சங்கடப்படுறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாருக்கா கரங்களை நீங்கள் கரங்களை உயர்த்தும் பொழுது உங்களை அறியாமல் உங்கள் வாழ்க்கையில் வர சத்ருவின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. உங்களுக்கு எதிராக சத்ரு ஏற்படுத்தும் எல்லா சூழ்ச்சிகள் முறிக்கப்படுகிறது. உங்க வாழ்க்கையில நீங்கள் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது வெற்றி உங்களுடையது என்பதை தேவன் நியமித்து கொடுக்கிறார். ஆகவே தான் கரங்களை நல்லா உயர்த்தி கர்த்தரை வர்ஷிப் பண்ணும்போது உயர்த்தணும். யாரோ சொல்லி உயர்த்தணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லா ஃபுல் கரங்களை உயர்த்தி பாருங்க பார்க்கலாம். அப்படியாய் கர்த்தர் உங்கள் வாழ்விலே ஜெயக்கொடி ஏற்றுவார். யெகோவா நிசி உங்கள் வாழ்விலே ஜெயக்கொடியாய் இருப்பார். உங்க வாழ்க்கையில சத்துரு கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்ப்பின் ஆயுதங்கள் அழிக்கப்படுகிறது. வெற்றி உங்களுடைய பங்காய் மாறுகிறது. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தாவீதின் கூடாரத்தில் நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சுரமண்டலம், கைத்தாளம், வீணை, எக்காளம், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் முழங்கிட்டே இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் கிருபையில் அந்த பழங்கால இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ப கீபோர்டு, கிட்டாரு, ட்ரம்ஸு, இப்படி எல்லா விதமான ஃப்ளூட்டு எல்லாம் கொடுத்து இதையெல்லாம் நேர்த்தியாய் தாவீது அவனுடைய கூடாரத்தில் அந்த துதியின் சத்தம் எழும்ப அவன் கர்த்தரை கம்பீரமாய் ஆராதித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதியில எவ்வளோ வல்லமை இருக்குல்ல. யோசுவாவின் நாட்களிலே ஜனங்கள் கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த எரிகோ கோட்டை கீழே தரை மட்டுமாய் மாறிற்று. பக்கத்தில் பஸ் சொல்லுங்க, அப்படி தாங்க இங்கே வந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதும் வீட்டில் கம்பீர சத்தத்தோடு கர்த்தரை துதிக்கும் பொழுதும் நமக்கு முன்பதாக இருக்கிற எல்லா தடை சுவர்களை கர்த்தர் தரை மட்டுமாய் மாற்றுகிறார், ஜெயத்தை தருகிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது ஆராதனை நேரத்தில் ஆண்டவரை துதிக்கிற விதத்தில் ஒழுங்காக துதிக்காம ஆராதிக்காம பிறகு கூட்டம் முடிஞ்ச பிறகு தனியாக வந்து பாஸ்டர் எனக்கு ஜாம் பண்ணுங்கோ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏம்மா, நீ கர்த்தரை ஆராதிக்கும் போதே நல்லா ஆராதிச்சிருந்தேன்னா உனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் பரலோகத்திலிருந்து தேவன் உன் பேரிலே பொழிந்தருள்வார் அல்லவோ. துதிக்க வேண்டிய நேரத்தில், வாங்க வேண்டிய நேரத்தில் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதை அறிந்தவர்கள் தான் தாவீதை போல ஞானவான்கள். ஹல்லேலூயா. நல்ல கர்த்தர். அது மாத்திரம் இல்லை, இந்த தாவீது தன் ஜனங்களுக்கு ஆமேன் போட நல்லா பழக்கி வச்சிருந்தார். இங்கே ஆமேன் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு நல்ல ஒரு 100 பேர் போடுவீங்க, ஆனால் 2000 பேர் உட்கார இடத்துல 2000 சத்தமும் ஆமேன் என்று முழங்கணும். இன்னொரு முறை முழங்கணும். ஹல்லேலூயா. 41 சங்கீதம் 13 வாசித்து பார்த்தீங்கன்னா ஜனங்க ஒரு முறையில் ஆமேன் ஆமேன் என்று சத்தம் கொடுக்குறாங்க. ஆமேன். வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமென், ஆமென். வா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்படி ஆமேன் ஆமேன் என்று சொல்லும் பொழுது அப்படியே அந்த ஆசீர்வாதம் எனக்கு உண்டாவதாக அப்படின்னு சொல்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இங்கே ஆராதனைக்கு வர நாம இதெல்லாம் தாவீதின் கூடாரத்தில் அவர்கள் எப்படி கைப்பற்றினார்களோ நாம் பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ நாம் மீண்டும் இந்த வசனத்தை, இன்னொரு வசனம் வாசிங்க தம்பி, 72:19 வாசிங்க. அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஆமென், ஆமென். அங்கெல்லாம் சத்தம் வராத மாதிரி இருக்கு. மேல இருக்கிற பால்கனி மாத்திரம் ஒரு ஆமென் ஆமென் 2 டபுள் சவுண்ட். கம் ஆன். ஆமென், ஆமென். மேல பால்கனி இந்த பக்கம் எல்லாரும் சேர்ந்து ஆமென் ஆமென். பத்தலங்க. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி இந்த ஆசீர்வாதத்தை உரிமை பாராட்டி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஒன் மோர் டைம்.
சூப்பர். பின்னாடி தூணுக்கு பின்னாடி சொல்லுங்க. இங்க முன்னாடி சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஹalleluya. இப்படி தாங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். நிறைய பேர் ஆசீர்வாதம் உள்ள இடத்துக்கு வந்து ஜீவ தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த இடத்துல வந்தும் பருகி குடிக்காம பசியாவே தாகத்தோட பின்வாங்கி போகிறதுக்கு காரணம் என்ன? பருக வேண்டிய விதத்தில் நம்ம என்ன செய்யணும்? பருக வேணும். பெற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப நல்ல கரங்களை தட்டி, நாங்க சாதாரண இடத்துக்கு வரலங்க, தாவீதின் கூடாரத்துக்குள்ள ஓடி வந்திருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? வானத்தையும் பூமியும் அண்ட சராசரியில உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ராஜாதி ராஜா மகா ராஜா மகா தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹalleluya. அவர் கூடாரத்தில் 247 வர்ஷிப், 24 மணி நேரமும் எல்லா நாளும் ஆராதனை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இதுதான் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவ். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, எல்லா நாளும் அங்கே துதிக்கிற சத்தம், பேட்ச் பை பேட்ச், மியூசிக் குரூப் பை குரூப் வந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க, துதிச்சுட்டே இருப்பாங்க. ஜனங்க எந்த நேரம் வந்தாலும் ஆலயம், அந்த கூடாரம் திறந்திருக்கிறது. ஜனங்கள் எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே, தேவ பிரசன்னம் அந்த தலை நகரத்திலிருந்து முழு தேசத்துக்குள்ள அவருடைய மகிமையின் பிரசன்னம் நிரம்பினபடினால தான் தாவீதின் நாட்கள் பொற்காலமாய் தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தார். அதற்கு ஈடு இணையே இல்லை. 1 நாளாகமம் 16:37 23 அதிகாரம் 30-31 வசனங்களிலேயும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, தாவீதின் கூடாரத்தில் வெறும் தேவ ஜனம் இஸ்ரவேலர்கள் மாத்திரம் வந்து ஆராதிக்கல, ஈவன் புறஜாதிகள், எந்த தேசத்தாரும் அந்த ஊருக்கு நான் முதல் முறை வந்திருக்கேன்னாலும் நான் போய் எப்படியாவது தாவீதின் கூடாரத்தை பார்க்கணும் ஓடி வருவாங்க. அவர்களுக்கு கூட வாசல் திறக்கப்பட்டிருந்தது. அவர்களும் உள்ளே வந்து கர்த்தரை ஆராதிக்க தேவன் அவர்களுக்கும் நல்ல திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடுத்தார். அதுதான் தாவீதின் கூடாரம். ஹalleluya. தாவீது சொல்றாரு சங்கீதம் 47 1 49 1, சகல ஜனங்களே, பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் ஆராதியுங்கள், வாருங்கள். அவரே தேவன், அவர் ஒருவரே ஆண்டவர், அவரை அல்லாமல் ஒருவரும் இல்லை என்று சொல்லி கர்த்தரை துதிக்க எல்லாரையும் உள்ளே அவன் இழுத்து கொண்டான், வரவேற்றான். பக்கத்தில் சொல்லுங்க, பெத்தேல் சிட்டி கேத்தீட்ரலும் அப்படிதான் இருக்கு. எந்த ஒரு வித்தியாசம் இல்லை. யார் வேண்டுமானாலும் இங்கே வந்து கர்த்தரை ஆராதிக்க திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களோ ரட்சிக்கப்படாதவர்களோ எல்லாரையும் அரவணைக்க, அவருடைய பிள்ளைகளாய் மாற்ற இரு கரம் நீட்டினவராய் வரவேற்கிற தெய்வ பிரசன்னம் இந்த இடத்துல நிரம்பி இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. தாவீது ஆராதிக்க ஆரம்பித்ததும் மனிதர்களை அவன் முக்கியப்படுத்தலை, தேவனை தான் முக்கியப்படுத்தினான். இந்த காலத்தில் வர்ஷிப் லீடர்ஸை தான் நிறைய பேர் ரசிகர்களாக மாறிடுறாங்க. 4 பாட்டு நல்லா கட்டினா அவர் தான் பெரிய ஆளு, அவர் தான் அவர் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறது. வாலிப பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தாவீது தன் வாலிப பருவத்திலே கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சியடையேன் என்று கர்த்தரை அண்டிக் கொண்டபடினால தான், சிறந்த ஆராதனை வீரனாக இருந்தபடினால தான் அவன் எதிர்காலத்தில் கர்த்தர் அவனை உயர்த்தி சிங்காசனத்தில் அமர வைத்தார். யார் பின்னாடியும் அலையாதீங்க, ஒருத்தர் மேலே மாத்திரம் பைத்தியமாக ஏறுங்க. அவர் தான் நம்முடைய கதாநாயகர் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரே ரசிக்கத்தக்கவர், அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். அவர் மேலே மாத்திரமே நேசவரி கொண்டவர்களாய் வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. தாவீதின் திறவுகோல்கள், தாவீதின் திறவுகோல்னாலே நமக்கு அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஆண்டவர் சொல்றாரு, தாவீதின் திறவுகோல்களை உடையவர் சொல்லுகிறதாவது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3 அதிகாரம் 7 வாசிக்க கேட்போமா? பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும்
ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஆமென். ஹalleluya. தாவீதின் கூடாரம் ஒரு ஸ்பெஷல். தாவீதின் திறவுகள் இன்னும் ஸ்பெஷல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் தாவீதின் திறவுகோல்களை உடையவராய் இருந்தார். ஹalleluya. அது திறவுகோல்னா என்னங்க? அது அதிகாரத்தை எடுத்து காட்டுகிறது. ஆமென். ஆளுகைத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. அது உத்தரவாதம், பொறுப்பை எடுத்து காட்டுகிறது. ஆண்டவர் சொல்றார், நான் தாவீதின் கூடார திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த திறவுகோல்கள் ஒன்று பூட்டவும் திறக்கவும். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் எலியாக்கீமை பற்றி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். செப்னாவின் கரத்தில் இருந்த அந்த திறவுகோலை எடுத்து எலியாக்கீம் கரத்திலே கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார். அது யாருடைய நாட்கள்? எசேக்கியா ராஜா வாழ்ந்த நாட்களிலே செப்னா என்ற ஒரு மனிதன் திறவுகோல்களை வைத்திருந்தானாம். ஆனால் அவன் சரியான மனிதன் அல்ல, கர்வம் பிடிச்சவன். அவன் சரியா தன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றாதனால ஒரு நல்ல தேவ மனிதனாகிய எலியாக்கீமை கர்த்தர் உயர்த்தி அவன் கரத்தில் இருக்கிற திறவுகோலை மாற்றி யார் கரையில் கொடுத்தாரு? எலியாக்கீம்ல கொடுத்தாரு. தாவீதின் வீட்டின் சகல பொறுப்புகளுக்கும் உத்தரவாதம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன்தான் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுவான் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் எந்த ஒரு காரியம் சொல்லப்பட்டாலும் நிழலாட்டமாய் இயேசு கிறிஸ்துவை எடுத்து காட்டுகிறது. ஹல்லேலூயா. சாத்தானுடைய கரத்தில் இருந்த அந்த திறவுகோல்கள், அந்த மரணத்துக்குரிய எல்லா விதமான திறவுகோல்களை வைத்து அவருடைய சிலுவை வரைக்கும் அவன் இந்த பூமியிலே ஆளுகை செய்து கொண்டிருந்தான். ஆனால் இயேசு தம்முடைய சிலுவை மரணத்தினால் அவன் கரத்தில் இருக்கிற திறவுகோலை கையில எடுத்து பிடுங்கி அவர் தம்முடைய திறவுகோல்களாய், இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உலகத்தின் முடிவு பரிந்து நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் எழுதப்பட்டிருந்த எல்லாவித கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து அவைகளை சிலுவின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தவர், கரத்திலே திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறார். உன் வாழ்வுக்குரிய சகல திறவுகோல்களும் யார் கையில இருக்கிறது? உங்க பாஸ் கையில இல்லைங்க, வேற யார் கையில இல்லைங்க. யார் கையில இருக்கு? உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும்னா உங்க பாஸ் மூலமா வராது. அந்த பாஸ் ஆர்டர் கொடுத்தாதான் பூமியில இருக்கிறவர்கள் செயல்பட ஆரம்பிப்பார்கள். அந்த திறவுகோல்களை உடையவர் தான் தாவீதின் சிங்காசனத்திலே அமர்ந்தவர். அவர் பிறக்கும் பொழுது அவரை குறித்த தீர்க்க தரிசனம் ஏசாயா 9:6-7 சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தர் தூவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். 7ஆம் வசனத்தில் தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இதன் முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்திலும் நீதியிலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. அவர் பிறக்கும் பொழுதே தேவன் சொல்றாரு, அவர் யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாளுவார், தாவீதின் சிங்காசனத்தில் அமருவார், அவர் ராஜ்யத்திற்கு, சத்தமா சொல்லுங்க, அவர் ராஜ்யத்திற்கு, அவர் ராஜ்யத்திற்கு. அந்த ராஜா தான் திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறார். உங்க வாழ்வுக்குரிய திறவுகோல்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திறக்க வேண்டியதெல்லாம் திறப்பார். உங்க வாழ்வுக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர் திறந்து விட கரத்தில் திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறார். உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மையான காரியங்களை நடப்பிக்க அவர் கரத்திலே திறவுகோல்கள் உண்டு.
உங்கள் வேலையில் இன்க்ரிமெண்ட் தர, உங்கள் பிஸ்னஸை ஆசீர்வதிக்க, உங்கள் குடும்பத்தை உயர்த்த, உங்கள் வீடுகளை கட்ட, உங்களை மென்மேலும் உயர்த்த எல்லா திறவுகோள்களும் அவர் கரத்தில் உண்டு என்பதை அறிந்தவர்கள் கரங்களை தட்டி, தாவீதின் திறவுகோலை உடையவரே, உம்மை மாத்திரம் நான் பற்றி கொள்ளுகிறேன், சார்ந்து கொள்ளுகிறேன். பூட்ட வேண்டியதெல்லாம் பூட்டுவார். சாத்தானுடைய கிரியைகள், வல்லமைகள், அந்தகார எல்லா சக்திகள், வியாதிகள், வேதனைகள், கஷ்டங்கள், அழிவுகள், உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிற எல்லா காரியங்களையும் அடைத்து பூட்டி தாப்பால் போட்டு லாக் பண்ணி பத்திரமா உங்களை காக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பாதுகாப்புகளை நான் இருக்கிறேன் என்று அறிந்தவர்கள் நல்ல கரங்களை தட்டி, அவர் எனக்காக பூட்ட வேண்டியதை பூட்டுகிறார், திறக்க வேண்டியதை திறக்கிறார். தாவீதின் திறவுகோலை உடையவர் என் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா நான் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர் சொல்றார், நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்து என் நாமத்தை மறுதலிக்காம நீ எனக்கு உண்மை உள்ளவளா இருந்தபடினாலே, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதை நாம செய்ய வேண்டியதை நாம செய்யணுங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் உண்மையா இருக்கணும். அவர் நாமத்தை வேலை ஸ்தலத்திலேயோ வெளி உலகத்திலேயோ மறுதலிக்க கூடாது. ஆலயத்தில் வந்தா நான் கிறிஸ்தவன், வெளியில் போனா நான் உலகத்துக்குரியவன் என்ற வாழ்க்கை அல்ல. எங்கும் நான் தேவ பிள்ளை என்பதை விளங்க செய்யும் ஒரு வாழ்வுக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவனும் உன் கிரீடத்தை பற்றி கொள்ளாதபடி எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியதை செய்யும் போது தாவீதின் திறவுகோல்களை விட்டையவர் எனக்காக வாசல்களை திறந்து கொண்டே எனக்கு முன்பதாக நடந்து என் வாழ்க்கையை நடப்பித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வேகமா போறேன். தாவீதின் குமாரன் அவர் யாருங்க? நான் உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன். இவ்வளோ பெரிய தெய்வம், வானாதி வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் படைத்தவர், ஒரு சாதாரண மனிதனாய் பூமியில் பிறந்து வளர்ந்த, அது ஒரு மெய்ப்பனாய் வாழ்ந்த, அவன் ஆரம்பம் கூட அவ்வளோ நல்லா இல்லை, ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அந்த தாவீதின் குமாரன் என்று சொல்லிக் கொள்வதில்லை பெருமிதம் கொள்றாருன்னா என்ன தெய்வம் நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை அவருக்கு தட்டுவோமா? நல்ல தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? மத்தேயு ஆரம்பிக்கும் பொழுதே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. ரொம்ப அழகா அந்த புதிய ஏற்பாடு ஆரம்பமாகும் பொழுதே அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு? மத்தேயு வாசிங்க தம்பி. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. வா, ஆரம்பமாமதே தாவீதின் குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஒரு ஏழை தாவீது, ஆனா என்னன்னா அந்த சின்ன வயதிலேயே அவனுக்குள்ள ஒரு வித்து, பக்தி என்னும் வித்து இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தரை பற்றி கொண்டான். ஆண்டவர் அவனை தனக்கென்று தெரிந்து முத்திரையிட்டு வைத்தார். பக்கத்தில் பசங்க, உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று ஆண்டவர் பார்த்துருக்காருங்க. ஏதோ ஒன்று பார்த்து உங்களை அவர் பிள்ளையாய் மாற்றி இன்றைக்கு உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக ஒரு வெறி அவனுக்குள்ள வாலிப வயதிலே இருந்தது. வாலிப பிள்ளைங்க நல்லா கேளுங்க. சரியான வாலிப பருவத்தில் தேவனுக்காக வெறி கொண்டிருந்தான். கோலியாத்துக்கு முன்பதாக நிற்கும் பொழுது சொல்றான், நான் வர்றது பட்டயத்தோட வரல, ஈட்டியோட வரல, வேற எந்த யுத்தத்தின் எந்த ஆயுதங்களோட வரல, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினாலே உனக்கு விரோதமாய் நான் வருகிறேன். அவனுக்குள்ள இருந்த வெறியெல்லாம் தன் தேவனை பற்றி இருந்த பக்தி, யெகோவா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதுவே உன் வாழ்வின் பொக்கிஷம். அந்த பக்தியை உன் வாழ்வின் எதிர்காலம் ஆசீர்வாதமாய் அமையும். அதனால தான் கர்த்தர் அவனை அங்கிருந்து பிடிச்சிட்டாரு. அப்பவே அவன் பேரிலே ராஜாவின் அபிஷேகத்தை அவன் பேரிலே வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த பக்தின்னு ஒன்றை மாத்திரம் விற்று போட்டுறாதீங்க. எந்த நிலையிலும்
ஆமென். அந்த பக்தி உங்க உள்ளத்துல இருக்கும்போது அதுதான் அழியாத சொத்தா இருக்கிறது. அது தாவீதுக்குள்ளே காணப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சொத்து தான் அந்த பக்தி. ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, தாவீது பாவம் செஞ்சார் பாருங்க, அவரும் எவ்வளோ பெரிய பக்தனாக இருந்தாலும் பாவம் செஞ்சு அவரும் ஆண்டவருக்கு விட்டு தூரம் தானே போனாருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாவம் செஞ்சுருப்பார், நான் வாழ்நாளெல்லாம் அதே சாக்காட்டி பாவம் செஞ்சுட்டு அதிலே வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அவர் ஒரு முறை பாவம் செஞ்சு மறைக்கவே இல்லை, அதை ஓப்பனாக கக்கி அதை ஓப்பனாக ஒரு மறைவு ஒளிமறைவு இல்லாமல் கன்ஃபஸ் பண்ணி 51ஆம் சங்கீதத்தை பாட்டாவே சந்ததி சந்ததியாக தெரிந்து கொள்ளட்டும்னு எழுதிய வச்சுட்டார். அந்த பாவத்தை முழுவதும் தன் வாழ்க்கையை விட்டு அவர் அகற்றி போட்டார். ஆண்டவர் சொல்றார், அந்த ஒரு விஷயத்தை தவிர தாவீதிடத்தில் நான் வேறொரு குறையை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிக்கொள்கிறார். தன்னை தேவனுக்காக வைராக்கியமாய் நிறுத்தி கொள்கிறார். அந்த தாவீதின் வம்சம், ஆண்டவர் சொல்றாரு, தாவீதே உன் வம்சத்தில் ஒரு நாள் ராஜா குறைவே போகாது, உன்னுடைய சந்ததியிலே சிங்காசனத்தில் அமரத்தக்க ஒரு மனிதனை நான் நிச்சயம் வைத்திருப்பேன், அதில் ஒரு குறைவும் உனக்கு வரவே செய்யாது என்று சொன்னார். எதை வச்சு சொன்னாரோ, ஒரு நாளிலே அவர் அந்த சிங்காசனத்தில் அமர தன்னையே ஆண்டவர் அந்த ஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பூமியில வாழும் பொழுது ஜனங்கள் அதை புரிந்து கொண்டாங்க. தாவீதின் வம்சத்திலே ஒரு மேசியா வரப்போகிறார், அவர்தான் உலகத்தை மீட்கும் ராஜாதி ராஜா என்ற தீர்க்க தரிசனத்தை அறிந்தவர்கள் ஒரு சிலர் இயேசு கடந்து போகும் பொழுது அவரை பார்த்து கேட்கிறாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கதறுகிறார்கள். பர்த்திமை என்ற ஒரு குருடன் இயேசு கடந்து போகும் பொழுது மார்க் 10ஆம் அதிகாரத்தில் 47-48 வசனங்களை வாசிக்கும் பொழுது தன் பாதை வழியா இயேசு கடந்து போகிறார் என்ற சத்தம் அவன் காதில் வந்த உடனே அவன் உஷாராயிட்டு ஒரு கதறல் கொடுக்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கதறுகிறான். எல்லாம் டேய் சும்மாருன்னு அவனை அடக்குறாங்க. எவ்வளோ அடக்குனாலும் அந்த எல்லாருடைய இதுக்கு மேலே சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டான் பாருங்க. இயேசு அந்த சத்தத்தை கேட்டதும் நின்று, சொல்லுங்க நின்று, வானாதி வானம் கொள்ளாத தெய்வம் ஒரு மனிதனின் குரலை கேட்டு அசட்டையாய் நடந்து போகிறவர் அல்ல, நின்று உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆண்டவரே நான் பார்வை அடையணும் சொன்ன மாத்திரத்தில் உன் விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்று சொன்னார். அந்த நிமிஷமே அவன் பார்வை அடைந்தவனாய் அந்த பிச்சைக்காரனுடைய எல்லா வஸ்திரத்தை தூக்கி எறிந்து அவருக்கு பின்னே சென்று அவர் சீஷனாய் மாறினான். ஒரு மனிதன் அல்லங்க, கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்து, தாவீதின் குமாரனே என் பிள்ளைக்கு இறங்கும் என்று கதறினாள். உடனே இயேசு அவளோடு கூட சம்பாஷிக்க ஆரம்பித்தா. அவள் விசுவாசத்தை கொஞ்சம் அப்படி ஆராய்ச்சி பண்ண பார்த்தாரு. அவள் விசுவாசம் பெரியது என்று அறிந்து கொண்டதும், உன் விசுவாசம் பெரியது மகளே, உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த தாவீதின் குமாரன் இன்றைக்கு பெத்தேல் சிட்டி கேத்தீட்ரலுக்குள்ளே நடந்து திரிந்து கொண்டே இருக்கிறார். யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர் அருகிலே வந்து அவர்களுக்கு உதவி செய்ய அவர் ஆவலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் இந்த தாவீதின் குமாரன்? நம்மை ரட்சிக்க வந்த தெய்வகுமாரன் இயேசு கிறிஸ்து. யார் இந்த தாவீதின் குமாரன்? அற்புதங்களை செய்கிற நாயகர். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த காலவெளியில நீங்கள் என்ன தேவையோடு வந்திருந்தாலும் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவரார் நம் மத்தியிலே உலாவி நம் மத்தியிலே அவர் கடந்து வருகிறார். யார் இந்த தாவீதின் குமாரன்? வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22:16 கடைசி பாகத்திலே சொல்லப்பட்ட இருக்கு, நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. He is the bright morning star. அவர் என் வாழ்வின் விடிவெள்ளி நட்சத்திரம். எனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறவர், எனக்கு ஒரு புதிய நாளை துவக்குகிறவர். He is the God of new beginnings. என் வாழ்க்கையில ஏதோ ஒன்று புதுமையை செய்ய வல்லமை உள்ளவர் தான் தாவீதின் குமாரன். எத்தனை பேர் தாவீதின் குமாரனை
பிடித்துக்கொள்ள விரும்புறீங்க? எத்தனை பேர் அவ அருகில வர விரும்புறீங்க? அப்படியே எழும்பி நிற்போமா? தாவீதின் கூடாரத்துக்குள்ளே நாம் கடந்து வந்து தாவீதின் கூடார துதி வீரர்களாய் வாழ தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தாவீதின் திறவுகோல்களை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிற திறவுகோல்களை உடையவர், நம் வாழ்வின் சொந்தக்காரராய் நம் வாழ்வின் தேவனாய் நின்று நம்மை ஆசீர்வதிக்க அவர் ஆவலோடு நிற்கிறார். அது மாத்திரமல்ல, தாவீதின் குமாரன். யாரெல்லாம் அவரை தாவீதின் குமாரனே என்று கதறினார்களோ, கூப்பிட்டார்களோ, அந்த குரலுக்கு, அந்த கதறலுக்கு அவர் அசட்டை செய்யவே இல்லை. அவர் அருகிலே போய் அவர்களை அணைத்து கொண்டு அவருடைய தேவைகளை சந்தித்து அவர்களுக்கு அற்புதம் செய்தவர். இந்த காலவெளியிலே உங்களுக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம். தாவீதின் கூடாரத்தில் துதித்த மாறி நல்ல கரங்களை உயர்த்துங்க. Come on, praise him. சத்தத்தை எழுப்பி நல்ல கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. தாவீதின் திறவுகோலை உடையவர் உங்களுக்காக கதவுகளை திறக்க போகிறார். ஆசீர்வாத கதவுகளை திறக்க போகிறார். நன்மைகளை செய்ய போகிறார். சாத்தானுடைய எல்லா வேண்டாத கதவுகளை அவர் அடைத்து போட்டு உங்களை பத்திரமாய் அவருடைய கரத்துக்குள்ளே, அவருடைய பாதுகாப்புக்குள்ளே வைத்துக்கொள்ள அரவணைத்து கொள்ளுகிறார். நீங்க செய்ய வேண்டியது, தாவீதின் குமாரனே என்று அவரை நோக்கி கூப்பிடுங்க, பார்க்கலாம். கமான் கமான். அவரை அல்லாமல் வேறு ஒருவர் நமக்கு உதவி செய்ய இந்த பூமியில எவரும் இல்லை, வேறொருவரும் இல்லை. அவராலே அல்லாமல் வேறொருவரால ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லையே. அவரே அல்பா, அவரே ஒமேகா, அவரே ஆதி, அவரே அந்த. உன் வாழ்வுக்குரிய எல்லா தேவைகளை சந்திக்க அவர் ஒருவரே போதுமானவர். ஷபால ரபாதி அந்து கைகளை உயர்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி எல்லா வாய்களும் இயேசுவே என்று சொல்லி, ஜீசஸ், yes Lord, Maharisaka, Yeshua, oh Jesus, Jesus, Yeshua, oh Ribarama Shakalama, Yeshua, 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 மருகிலே ஆவலா வருகிறே, இயேசுவே அருகிலே